இதெல்லாம் நான் செய்த சதியா அல்லதுக்கு எனக்கு அந்த பிரம்மனானது விதியா ஆண்டவா? என்னுடைய கணவர் என்னை வந்து சேர நினைத்தாரு, என்னுடைய பூஜையை கெடுத்து விட்டாரு. அதனால் எனக்கு வந்த சோதனை ஆண்டவா. கோட்டையிலே என்னுடைய தலைவிதி இதுதானா? கோட்டையில பிறந்தாலும் ஏழை குடிசையில பிறந்தாலும் விதி என்பது ஒன்னாச்சு ஆண்டவா. அந்த பிரம்மதாவன் என்னை படைத்தானே, இப்படி எல்லாம் வாழ வேண்டும் என்று என்னை படைத்து விட்டானா ஆண்டவா? விதியாலே வாழு பறிபோனதாலே வேதனையால் வாடுகின்றேன் ஆண்டவா. மனவேதனையால் வாடுகின்றேன் ஆண்டவா. கடைசி வரைக்கும் நான் தன்னந்தமிழே இருக்க வேண்டும் என்று படைக்க கூடாதா? ஏன் நான் பூஜை செய்ய வேண்டும் சிவனை குறித்து என்னுடைய கணவர் என்னை ஏன் பார்க்க வர வேண்டும்? முகூர்த்த நாயை இருக்கும் பொழுது என்னுடைய கணவர் வந்து என்னுடைய பூஜையை தடுத்து நிறுத்தி விட்டாரு. இதெல்லாம் எனக்கு சோதனையா? எப்போது என்னுடைய அழகு குறைந்ததோ இது முதல் கொண்டு உன்னை நான் சேர மாட்டேன் என்று தெரிவித்து விட்டு சென்று விட்டாரு. அவரே எனக்கு இல்லாத பொழுது நான் ஏன் பொட்டோடு வாழ வேண்டும்? நான் ஏன் புஷ்பத்தோடு வாழ வேண்டும்? எப்போது என்னை வேண்டாம் என்று மறுத்து சென்று விட்டாரோ இதை முதல் கொண்டு இந்த பொட்டு பூவெல்லாம் அழுத்தி விடுவேன் ஆண்டவா. எதற்கு பூவதற்கு பூசு மஞ்சள் தானதற்கு பட்டிவிட்ட மரமானே ஒரு சுகம்
கண்ணுக்கு தகுந்த மகன் ஆடவரை திருமணம் செய்து கொண்டு பெருமோடு வாழும் என்று உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் நினைப்பார்கள். ஆனா அந்த பாவியான ஒரு பெண்ணாக பிறந்து 8 வயசுல திருமணம் செய்து கொண்டு தன்னந்தனிலே வாழ்ந்து கணவர் வர நேரத்திலே அவரை எண்ணத்தை நான் பார்க்காமல் என்னுடைய கணவரத்து பிரிந்து வாழ்ந்து விட்டேனே ஆண்டவா. வாழ்வினிலேது என்னை யார் காப்பாற்றுவார்கள் ஆண்டவா? இதற்கெல்லாம் என்னுடைய அக்கா இருக்காங்க, அக்னி பிறந்தவள் அக்னி சுரூபி. அன்னையிடத்தில் தெரிவித்தார் இதற்கெல்லாம் ஒரு வழி கிடைக்கும். ஆனால் இப்போது நான் பூலோக சென்று என்னுடைய அக்காவை பார்க்க வேண்டுமா ஆண்டவா? அக்கா
இருக்கும். ஆமாமா. இப்பொழுது நாங்கள் மாங்கல்ய பூஜை செய்து வழக்கம். அதனால இன்று நாட்டுக்கு வந்திருப்பதனால என் தங்கைமார்கள் அனைவரையும் அழைத்து கங்கா பூஜை செய்யலாம்னு நினைக்கிறேன். ஆமாமா. அதனால நீ சென்று ஒவ்வொருவராக என் தங்கைமார் அழைச்சிட்டு வரியா? சீக்கிரம் ஓடி. அக்கா பேர் அஞ்சலி சொல்லிட்டேன். நான் வைக்கிறேன் எங்க வைக்க போறேன்? எங்க அக்கா பொண்ணு நான் அறிய போறியம்மா வச்சிருமா போடா. எங்க அக்கா பொண்ணு அஞ்சல்ல நான் வெச்ச பாரு நெஞ்சில நாங்க ரெண்டு பேர பிந்தில எங்கேய போய் கொஞ்சில தாவு 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 दाऊ कहता दलीना दाऊ 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 டேய் எல்லாரும் மணியண்டா. ஓ
இந்த ஆற்காடு நகரிலே நீ தூக்க மாட்டே சாவுடா. நான் தூக்க மாட்டி சாவத்துக்கா வந்தேன். ஐயோ அம்மா உன்னை பார்த்த வந்தே ஆசை கலந்துமா. என்ன பார்த்த என்ன ஆச்சு? பெண்ணே பூங்காவானோ வெப்ப எங்கடிக்காரா பெண்ணே பூங்காவானோ இருக்காரு. என்ன வேலைமா பண்றாரு? கூலி வேலை செய்யறாரு. டாஸ்மார்க் இல்லையா? கூலி வேலை செய்யறோம் டாஸ்மார்க்கா? சரி உங்க அண்ணன் தம்பிங்க இருக்காங்க. கிளாஸ் வாட்டர் போடுறாங்களா? உங்க அம்மா இருக்காங்களா? இருக்காங்க. சாயன கடை வச்சுக்கிறாங்களா? எங்க அப்பா டாஸ்மார்க்ல வேலை செய்வோம். எங்க அண்ணன் பாத்ரூம்ல பொறுத்துவோம். என் அக்கா தங்கச்சியா ஆமா சாயன கடை வச்சுக்கிறாங்களா? அது ஏன் கேக்குறேன்? ஏன் உனக்கு எனக்கோ இஷ்டம் தான். அடி உனக்கு எனக்கோ இஷ்டம் தான். அட இருக்கு வேலை சொக்கலக்கா சொக்கலக்கா மல்லக்கா மல்லக்கா ஐயோ அச்சுது பாத்தியா ஷானி செட்டி? ஷானி செட்டியா? அச்சு பேர் லாட்டு செட்டின்னு சொல்லுவாங்க. உன்னை பார்த்த உடனேதாம்மா எனக்கும் கிளம்புது. நம்ம கேமராமேன் இருக்கிறார் பேர் அண்ணன், அவருக்கும் ஆசை கிளம்புது. ஆசை கிளம்புதுன்னு சொல்லு. உனக்கும் கிளம்புது அப்படின்னு சொல்லு. என்னம்மா? ஓ நான் யாருன்னு தெரியுமா? யாரு? என்ன நானும் தெரியுமா? என் தந்தையார் தெரியுமா? யாருமா? யாருமா? என்னது என்ன நாடுமா? பாதாள கோட்டையை ஆண்டு வரக்கூடிய பாதாள கோட்டையா? பாதாள கோட்டை. பாதாள கோட்டை பாதாள கோட்டையை ஆண்டு வரக்கூடிய அடிக்கிறமா? என்ன அடிக்கிறான்? அடிக்கிறியா? என்னம்மா வலிக்குது? என்ன அடிக்கிறான்? பாதாள கோட்டையை ஆளக்கூடிய பாதாள அரக்கன் என் தந்தை. ஓ பாதாள அரக்கன் உங்க தந்தை. உங்கள் பெயர்மா? உங்க பேரு? என் பேர் கேட்குறியா? சொன்ன எனக்கு கேள்வி. நான் எதுவும் சொல்ல மாட்டேம்மா. போகவதி. எது பேதியா? என்ன பேதிமா? என்ன பேதியா? சீதபதி. சொல்லு. போகவதிமா? போகவதி. போகவதி. ஆமாம். ஏண்டா கனவு யார் தெரியுமா? இருமா ஏற்கனவே ஒரு கையை துப்பாக்கி அட்டு வச்சுக்கிற இப்படி இன்னொரு கையில ஏற்கனவே துப்பாக்கி ஆகி போச்சு. விடு. ஓ ஓ ஆமா என்ன படுத்துமா? பஸ் விட்டு இறங்க தொலைக்கி எனக்கு இதை பார்த்து இறங்குமா? சரிப்பா. அப்படி இருந்தாலும் ஆமா. ஏண்டா கனவு யார் தெரியுமா? என்ன தெரியுமா? உனக்கு தெரியுமா? ஏண்டா கையை உலகிய மாதிரியா பொத்து 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 போட்டு வச்சுக்கிற? ஏண்டா கனவு யார் தெரியுமா? பாண்டவர் நடுபிறந்து 11 நாமத்தை படைத்த பெத்தியா? 11 நாமத்தை படைத்த என்னத்த பெத்த? படைத்த அடியா? அடி என்னத்த பெத்த? அடி என்னத்த பெத்த? நான் வாரி மூட்டை வச்சு அதானே. ஏண்டா ஓ 11 நாமத்தை படைத்த அப்துல் பெருமாள். ஐயோ அப்துல் பெருமாள் ஆமா இருக்காருமா? அவர்தானே கணவர். ஆமாண்டா. சொல்லுமா அவர்தான் உன் கணவர். ஏண்டா ஓ ஒரு நாளா ரெண்டு நாளா எங்க போறாரு? எத்தனை நாளுமா? என்ன காலத்துக்கு போறாரு தெரியலடா. எதுக்கு மொத்து மொத்துன்னு வச்சுக்கின்னு இருப்ப? இரும்பாட்டு கையை வச்சுக்கின்னு எத்தனை நாளுமா? வாண்ணா அண்ணாத்தா. என்னடா கண்ணா எதுக்குப்பா வந்த?
என் கணவர் எங்க போனான்னு தெரியலன்னு கஷ்டப்படுறான்டா. ஏறு ஓட்டுறது கலப்பு எடுத்துன்னு வரான். அம்மா ஏன் ஓட்டுக்கிறான்? வெளியே வந்தா கொலைக்கவே மாட்டாமா, உள்ள இருந்துதாம்மா கொலைக்கிறான். ஏய் உள்ள இருந்த அது அது என்ன நாயா? குடி போடுறாய். குட்டி போற நாயா? நீ என்ன நாயா? சரி நாய். ஏய் பருப்பு மண்டையா? போதுமா அவன் அக்காவை பார்க்க போறோம். சூடு சொன்ன எதுவுமே கிடையாது, வலிக்குதுன்னு ஆனா சொல்லிட்டு போறான் பத்தியா. நானும் அதை தூக்க மாட்டேன். என்ன பண்றது? அக்காவை வாங்க போறோம். புறப்படி. ஆற்காடு மாநகரம் நான் பிறந்த நாடு. ஆமா. நான் புகுந்த நாடு. புகுந்த நாடு. இதெல்லாம் விளக்கமா சொன்னால் தெரியும். ஆமா, நீ விளக்கிட்டு சொல்லுமா. விளக்கண்டா விளக்கம். விளக்கம் விளக்கமாக சொன்னால் தெரியும். தெரியும். இல்லை என்ன தெரியாது. தெரியாதுமா. மாதவன் அம்மா நாகலோகத்தை ஆளக்கூடிய நாகராஜன் என்று சொல்லக்கூடிய மன்னர். ஓ, நாகேந்திர ராஜன் அன்னவருக்கு மகளாக பிறந்து நாகக்கண் என்று பெயர் படுத்தி ஆமா அருமையாக பிறந்து பெருமையாக வளர்ந்து கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவம் அடைந்து என் தந்தையானவர் ஆமா யாருக்கு மனம் முடித்து
பார்த்தா தெரியுமா? யாருக்கு? 5 தலை நாகம் போல விளங்கக்கூடிய பஞ்ச பாண்டவர்களே நடிப்பிறந்து 11 நாமதாயத்தை படித்தவர். ஆமா, என்னை மாலையிட்டவர் உங்க கணவர். ஆமா. அடப்பாயோ, பேர் தெரிஞ்சுக்கினியா? உங்க பேரு நாகக்கண்ணி. ஆமா. உங்க கணவர் பேரு அர்ஜுன பெருமான். ஆமா. முன்ன ஒண்ணு வந்து அதுவும் அதான் சொல்லிச்சு, நீ அதான் சொல்றியா? ஆமா. சரி விடு. அண்ணவருக்கு மணியாக வைத்து இருவர் சுகபோகத்தில் ஆமா அழகாக இன்னும் ஒண்ணு வந்துச்சு. என்ன வந்துச்சு? அது விடுமா, பனிவிடி மாதிரி வந்துமா இல்லையா? அப்படி இருவர் சுகபோகத்தில் ஆமா அருமையாக பெருமையாக ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணி தேங்காய்க்கு 3 கண்ணு என்பார்கள். தேங்காய்க்கு 3 கண்ணு இருப்பது ஒரு கண்ணாக. ஆமா. ஒரே ஒரு மகனை பெற்றெடுத்து இருக்கின்றேன். ஒரே மகனா? ஆமா. அடப்பாயோ, ஆளு பார்த்தா நல்லா கட்டு விடாத வாடுகாட்டு மாதிரி இருக்குது. ஒரே பொண்ணு பெத்த. ஓ, ஒரு மகனா பெற்று இருக்கிறார். நீ இருக்கிறது ஒரு காலம் பெற்றுக்கலாம். பெற்று இருக்கிறார். அதுக்கு நேரம் இல்லை. ஏன் தெரியுமா? என் பதியானவர் நாட்டில் இல்லை. அவர் இல்லையா நாட்டுல? ஆமா. அவர் இல்லைன்னா நாக்குது. நீ என்னடா பண்ணுவ? நான் புள்ள கொடுக்குறேன். நான் விக்கிறதா வாங்கி வந்து கொடுக்குறேன். நேத்தா அப்படி ஒரே மகனை பெற்றெடுத்து அரவான் என்று பெயர்படுத்தி பெருமையாக இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அப்படியாமா? என் பதியானவர் நாட்டில் இல்லை, இல்ல காட்டில் இருக்கின்றார். இருந்தாலும் இந்த தினத்தில் அக்காவானது லிகிதம் கொடுத்து இருக்கிறது. நானே கங்கா பூஜை செய்ய வேண்டும். 12 வருடத்திற்கு ஒரு முறை செய்வது வழக்கமா? கானகத்திற்கு வந்திருக்கின்றார். ஆமா. அதை செய்வதற்கு லிகிதம் வந்திருக்கின்றது. கங்கா பூஜை மாங்கல்யம் பலத்திற்காக செய்வது. அப்படியாமா? ஆமா. புறப்படு. அந்த பூஜை செய்ய வேண்டும் என்று அக்கா அழைத்து இருக்கின்றது. அக்காவை பார்க்க வேண்டும். புறப்படு. பார்க்கலாம். நமஸ்காரம் எங்க போற நீ? நான் எங்க இருக்கேன்னு எங்க போறேன்? அம்மா நீ எங்க இருக்கறியாமா? அம்மா என்னப்பா எனக்கு ரொம்ப கெட்டு போகுதுமா. என்னப்பா கெட்டு போகுது உனக்கு? கண்ணு ரொம்ப கெட்டு போகுது, உடம்பு சரியில்லமா. கண்ணு கெட்டு போகுது, உடம்பு சரியில்லையா? ஆமா. என்ன
என்னப்பா உடம்பு கட்டி போய் சொல்றேன் உடம்பு தெரியல சொல்லிட்டு நாடா இது உடம்பு தெரியல பார்வை குறையுதே சொல்லிட்டு போனோமா எங்க போனேன் ஹாஸ்பிட்டலுக்கு போனோமா ஹாஸ்பிடல் போனேன் ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரை பார்த்தோமா டாக்டர் பார்த்தேன் ஆமா டாக்டரை செக் பண்ணாருமா மருத்துவர் என்ன செக் பண்ணாரு என்ன செக் பண்ணாருமா எப்படி நீ இப்படி நில்லுமா நாளைக்கு வா ஆமா சரி இப்ப நான் தான் டாக்டர் டேய் 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 என்னம்மா நீ டாக்டரா ஒரு பேச்சுமா சரி நான் தான் டாக்டர் சரி மருத்துவமனைக்கு போயிட்டு சார் சார் எனக்கு ரொம்ப உடம்பு தெரியல சார் உடம்பு சரியில்லை ஆமா இப்ப நோயெல்லாம் நிறைய வந்துட்டு இருக்குதுமா ஆமா டெங்கு காய்ச்சல் வேற என்ன காய்ச்சலுமா மலேரியா அதெல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இல்லம்மா நீ அப்படியே டாக்டர் என்ன பண்ணாரு இப்படி வச்சு வச்சு பார்த்தாருமா டேய் 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 டாக்டர் வச்சு பாக்குறாரா என்னம்மா ஓ எங்க வச்சு பார்த்தாரு இப்படி வச்சு வச்சு பார்த்தாரு செட்டஸ்கோப் வச்சு ஆமா நாடி இருக்குதா இல்லையா என்று ஆமா வச்சு பாப்பாரு வச்சு பார்த்தாருமா ஆமா உடனே இவ்வளவு பெரிய சீட் எடுத்தாருமா என்ன சீட் எடுத்து குழந்தை குழந்தை உனக்கு என்ன காய்ச்சல்னு தெரியல உனக்கு 2 டெஸ்ட் எழுதி கொடுக்குறேன் 2 டெஸ்ட் அது என்னென்ன டெஸ்ட் பிளட் டெஸ்ட் 1 யூரின் டெஸ்ட் 1 சரி நாளைக்கு வந்து எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு நத்தம்மா இருப்பாங்க ஒரு அங்க போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு நான் பண்ண மறுநாள் காலைல போனேன் ஹாஸ்பிட்டலுக்கு போனோமா போனேன் அங்க போனா நர்சம்மா வந்தாங்க உன்னாட்ட நல்லா வாடிச்சாட்டு பாக்குறாங்கம்மா டேய் வாட்டன் சாட்டுனா நான் ரேட் கேசேன் இல்லம்மா நர்சம்மா ரொம்ப அழகா இருக்கிறாங்க போனேன் மேடம் இந்த மாதிரி டாக்டர் என்ன ரத்த டெஸ்டும் யூரின் டெஸ்ட் எடுக்க சொல்லிக்கிறாரு அதுக்காக வந்துக்கிறேன் அப்படி நீ சொல்ற நீ உட்காரு பச்சாருல நான் எடுக்கிறேன் ரத்த டெஸ்ட் ரத்தம் ஆமா கை குடுமா சொல்றேன் டேய் டேய் குடுமா சரி இந்த விரல பிடிச்சி ஒரு ஊச்சி ஒண்ணு எடுத்து வந்தாங்கம்மா இப்படி குத்துறாங்க பாரு அப்படி அமிக ரத்தத்தை எடுத்தாங்க உடனே ஒரு கண்ணால தொட்டி குழந்தை உங்க ஓ பாசிட்டிவ் ரத்தம் எங்கயுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பிச்சு அப்படி அமைக்க வச்சுக்கிறாங்க நான் படத்து ஓ பாசிட்டிவ் ஆச்சு ரத்தம் ஓய்வுது நான் பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளி கொஞ்ச நேரம் உட்காரு நான் அந்த ரத்த டெஸ்ட் பாத்துக்கின்னு உங்க என்ன காய்ச்சல் அப்படின்னு பாத்துக்கின்னு வரேன் அப்படின்னு சொன்னாங்க இவங்க போய் பாத்துக்கின்னு வந்தாங்க கையில ரத்தம் ஓய்வினே கையில ரத்தம் வருது என் கையை பிடிச்சி எடுத்து வாயில வச்சுக்கினாங்க கையை புடிச்சு வாயில வச்சு அட கையம்மா சரி பிளட் வார்த்தை சொல்லிட்டு சொல்றாங்க ஆமா என்னடா இது கையை புடிச்சு வாயில வச்சுக்கினாங்களே ஆமா அப்புறம் கேட்டா சொல்றாங்க குழந்தை உங்க ஓ பாசிட்டிவ் ரத்தம் அது எங்கேயும் கிடைக்காது வீணாகி போடும் அதனால வாயில வச்சுட்டேன் கை ரத்தமா வாயில வச்சாங்க ஆமா அப்படின்னு சொன்னாங்களே சரி சரி ரத்த டெஸ்ட் முடிஞ்சது வாயில வச்சுக்கினாங்க வரல வச்சுக்கினாங்க அடுத்தது யூரின் டெஸ்ட் எடுக்கணும் ஏமா யூரின் டெஸ்ட் எடுக்கணுமே நீ நான் கூட வரியான்னு கேட்டேன் யார கூட வர ஐயோ யார கூட வராங்க யூரின் டெஸ்ட் எடுக்கணும் கூட வராங்க அவங்க என்ன பண்ணாங்க ஒரு டப்பா கொடுத்தாங்க குழந்தை இதுல கொஞ்சமா பேஞ்சியா அட யூரின் டெஸ்ட் யூரின் இந்த டப்பால எடுத்து வா ஆமா எனக்கு ஒரு சந்தேகம் ஆகி போச்சு என்ன சந்தேகம் என்னடா இது ரத்தம் டெஸ்ட் எடுத்து வாயில வச்சுக்கினாங்களே ரத்தம் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் போட யூரின் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் போனா யூரின் வீணாயிடும் போது வாயில டேய் ஊராவாயே சரி யூரின் டெஸ்ட் எடுத்து ஆமா போட்டு அப்புறம் எனக்கு டெங்கு காய்ச்சல்னு சொன்னாங்க சொல்லிட்டாங்க டெங்கு போய் மலேரியா போய் கொரோனா வந்து அமெரிக்கால இருந்து வந்தீங்க அமெரிக்கால வந்து இருக்கீங்க என்னம்மா பண்றது சரி அப்படி இருந்தாலும் வந்தவர் ஆமா இன்னார் தெரியுதா இன்னார் இனியார்னு தெரிகிறதா பொறுமையா விளக்கமா சொல்லுமா இத வந்தா சுமதிரையும்
வடமதுராபுரி ஆளக்கூடிய பலராம சக்கரவர்த்திக்கோ 10 அவதாரம் கொண்ட கண்ணபிரானுக்கோ பின்னே பிறந்தவள் சுபத்திரை மாதி. அருமையான பேருமா. என்னமா? சொப்பு குதிரை. சொப்பு குதிரை சொல்லிங்க. அதான சொன்ன சுபத்திரை. ஓ, சுபத்திரை அம்மா. ஆமா. என்னுடைய கணவர் யாரு தெரியுமா? 11 நாமதேயம் படைத்த அர்ஜுன பெருமான். அவரா? ஆமாண்டா. எத்தனைதான் வச்சுக்கிறாருமா அவரு? ஒண்ணு அப்படியே புத்துல இருந்து வந்துக்கிறே இதும்மா. புத்துல வந்துக்கிறா. ஓ, நாவை நட்சத்திரம் புதில் வச்சராக. ஆமா. 11 லட்சம் முடிந்திய அர்ஜுன பெருமான். ஓ, அவர்தானா? அப்படி இருவரும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு மகன் பிறந்தான். ஒரு மகன். ஆமா. அவர் பேர் என்ன தெரியுமா? அபிமன்யு. அபிமன்யு. ஆமா. அப்படி இருவர் சோபத்திலே ஆமா ஒரு பெண் பிறந்து மகன் பிறந்து பெருமையாக வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அப்படியாமா? ஆமா. தினந்தோறும் அக்கா காணோம். சரிமா. போகலாம். யூரின் டெஸ்ட் இருக்கு வரியாமா?